ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் டெசர்ட், ஃப்ரைடு மில்க். இதுக்கு வந்து ஸ்பானிஷில் வந்து லெச்சா ஃப்ரீட்டா அப்படின்னு பேர். இதை ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரைட் மில்க் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு வருது. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமனோட மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நான் வந்து தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பால் திரிஞ்சு போகும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக இனிப்புக்காக கண்டென்ஸ்டு மில்க் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்ம சேர்த்த அந்த லெமன் ஸ்கின்னில் இருக்கிற ஃப்ளேவர், அப்புறம் அந்த பட்டையோட ஃப்ளேவர் எல்லாம் பாலில் நல்லா இறங்கணும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 125 ml பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு. இனி வந்து நம்ம இது உள்ளே சேர்த்து அந்த லெமனோட ஸ்கின்னையும் பட்டை துண்டையும் வெளியில் எடுத்துடலாம். பால் நல்லா கொதிச்சாதான் இந்த லெமனோட ஃப்ளேவரும் பட்டையோட ஃப்ளேவரும் நல்லா அந்த பாலில் வந்து இறங்கும். இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அது தனியாக தெரியும். இப்போ உங்களுக்கு இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ப்ராப்பராக இந்த ஸ்வீட்டுக்கு இதுதான் வந்து போட்டு பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம்க்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து நீங்கள் கிண்ட இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கிண்ட ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு திக்காகி வந்துருச்சு. இந்த அளவு திக்னஸ் வந்தால் போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி எடுத்துகிட்டு உள்ள நெய் இல்லைனா வெண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டு அதில் வந்து இந்த பாலை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா வச்சு சில்லுன்னு ஆக்கிக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது செட் ஆயிடுச்சு. சைடில் லைட்டாக கத்தியை வச்சு ஓரத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு மில்க் புட்டிங் மாதிரி சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு பீஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த அளவில் இருக்கிற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தனியாக இன்னொரு பிளேட்டில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பால் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கார்ன்ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம அடித்து வச்ச
முட்டையில் போட்டுட்டு லைட்டாக முக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே கொட்டாகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு பீஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்றோடு நிறுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். மேலே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி செவந்து வந்துருச்சு. எந்த காரணத்தை கொண்டும் கருக விட்டுறாதீங்க. கரெக்டாக 2 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே சூட்டோடு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம சர்க்கரையும் பட்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு லைட்டாக ஒரு தடவை பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தனியாக வேறு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே சூடோடு சாப்பிடக்கூடாது. இதை வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிடும்போது வெளியில் வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட க்ரன்ச்சியாகவும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மைல்டான இனிப்போட அந்த லெமன் பட்டை ஃப்ளேவரோட நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஸ்வீட். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.